சைவ சமயத்தின் மிக உயரிய மற்றும் அடிப்படையான அறநெறிகளில் ஒன்று உயிர் கொல்லாமை, அஹிம்ச. கொல்லாமை என்பது வெறும் ஒரு செயல் அல்ல, அது ஒரு மாபெரும் தர்மம். சைவத்தின் பார்வையில் உயிர் கொல்லாமை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை கீழே விரிவாக காணலாம். 1. அன்பே சிவம், லவ் இஸ் காட். சைவத்தின் அடிப்படை மந்திரமே அன்பே சிவம் என்பதுதான். இறைவன் அன்பின் வடிவானவர் என்றால் அந்த இறைவனை அடையும் பாதையும் அன்பாகத்தான் இருக்க முடியும். சக உயிர்களை கொன்று அந்த ஊனை உண்டு கொண்டு இறைவனிடம் அன்பு செலுத்துவது என்பது முரண்பாடானது. எனவே எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதே உண்மையான சிவ வழிபாடு என்று சைவம் போதிக்கிறது. 2. ஜீவகாருண்யம், கம்பேஷன் டு சோல்ஸ். சைவ சித்தாந்தத்தின்படி எல்லா உயிர்களிலும் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் சிவபெருமான் உரைகிறார். எவ்வுயிரும் பராபரமே, அதாவது ஒவ்வொரு உயிரும் இறைவனின் அம்சம். ஒரு உயிரை கொல்லும் போது அந்த உடலில் உறையும் சிவனை நாம் காயப்படுத்துகிறோம் அல்லது அவமதிக்கிறோம். எனவே பிற உயிர்களை காப்பதே ஜீவகாருண்யம், சிவபுண்ணியம் ஆகும். 3. மும்மலங்களும் கொல்லாமையும். சைவம் மனிதனை பிடித்துள்ள 3 அசுத்தங்களை மும்மலங்கள் விளக்குகிறது. ஆணவம், கன்மம், மாயை. ஒரு உயிரை கொல்லும் போது நம்மிடம் ஆணவம், நான் பெரியவன் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. அந்த பாவச் செயல் கன்மம், வினை ஆக மாறி நம்மை பிறவிச் சுழற்சியில் மீண்டும் தள்ளுகிறது. கொல்லாமையை கடைபிடிக்கும் போது மன தூய்மை ஏற்பட்டு இந்த மலங்கள் நீங்குகின்றன. 4. சைவ உணவு, வெஜிடேரியனிசம். உயிர் கொல்லாமையின் நேரடி வெளிப்பாடே சைவ உணவு பழக்கம். பிற உயிரின் வலியால் வந்த உணவை உண்பது நம் அறிவை மழுங்கடிக்கும் மற்றும் தீய குணங்களை உண்டாக்கும் என்று சைவம் கூறுகிறது. திருமூலர் தனது திருமந்திரத்தில் ஊன் உண்பவர்களை நரகத்தில் வீழ்வர் என்று எச்சரிக்கிறார். 5. திருமுறை மற்றும் இலக்கியப் சான்றுகள். நூல் போதனை. திருமந்திரம், கொல்லான் உடன்பிறந்தான், ஒரு உயிரை கொல்லாதவன் எல்லா உயிர்களுக்கும் உறவினன். திருக்குறள், புலால் மறுத்தல் மற்றும் கொல்லாமை அதிகாரங்கள் சைவ நெறிக்கு மிகவும் நெருக்கமானவை. பெரிய புராணம், கண்ணப்ப நாயனார் போன்ற சில விதிவிலக்கான கதைகள் பக்தியின் உச்சத்தை காட்டினாலும் பொதுவான சைவ நெறி என்பது எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமையே. 6. சிவபுண்ணியம் தரும் பலன். ஒருவன் 1000 யாகங்கள் செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது மேலானது. அகிம்சை எனும் அறத்தை கடைபிடிப்பவன் மிக எளிதாக இறைவனின் அருளை பெறுகிறான். வள்ளலார், இராமலிங்க அடிகளார் சைவ நெறியின் சாரமாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினார். இதுவே உயிர் கொல்லாமையின் உச்சக்கட்ட நிலை. சுருக்கமாக, சைவ சமயத்தில் உயிர் கொல்லாமை என்பது ஒரு கொள்கை மட்டுமல்ல, அதுவே சிவபெருமானை அடைவதற்கான ஞான வழி. பிற உயிரின் துயரைக் கண்டு இறங்குவதும் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பதுமே ஒரு உண்மையான சைவனின் அடையாளம்.